உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, முதல் முறையா சாவுன்ற பயத்தை என் கண்ணு முன்னாடி இப்படி காட்டு வச்சுட்டியே. சொல்றதெல்லாம் ஈஸி தான். காலை வெட்டு, கழுத்தை வெட்டு, கைய வெட்டுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அவன் மூளையில துப்பாக்கி வச்சான் பாரு, அப்படியே பேண்ட்டை ஈரமாயிடுச்சு. கடவுளே, இன்னைக்கு நீதான்ப்பா என்ன காப்பாத்துன. இல்லனா இந்த லக்ஷ்மி அவ ரிஷிக்கு சாவ தயாரா இருக்கா, ரிஷி வந்து இவளுக்கு சாவ தயாரா இருக்கா. நான் எதுக்குடா சாவ தயாரா இருக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? ஒருவேளை கடவுள் அந்த லக்ஷ்மி எனக்கு இல்லைன்னு சொல்றாரு போல. அப்படி இருந்திருந்தா கேடைய மாதிரி என்ன காப்பாத்திருப்பால. அட விடு பலு, 30 வருஷம் வாழ்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்குல்ல, அதுல லக்ஷ்மி கண்டிப்பா கிடைச்சிருவா. சரி, கிளம்ப பார்க்கலாம். மாட்டினா இவனுங்க நம்ம மேல கேச போட்டுருவானுங்க. ஆளை விடுறா சாமி. கரெக்டா சொன்ன. முதல்ல உன்னையே சுடுறேன். நீங்க முதல்ல என்ன சுடுங்க. லக்ஷ்மி விட்டுருங்க. கம் ஆன். வேண்டாம் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. நீங்க என்ன முதல்ல சுடுங்க. நம்ம கிட்ட எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் இருக்கு. இது நம்ம சேனலை நம்பர் 1 ஆக்கிடும். அப்ப கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைச்சிருமா? கூட இன்சென்டிவ்ஸும்? ஆஃப் கோர்ஸ். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. இந்த லட்சுமி ஹோட்டல்ல பல பேருக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்ததா அவ மேல கேஸ் இருக்கு. அவ எப்படி இவ்ளோ பேரை உயிரை பணைய வச்சு காப்பாத்துவா? சார், நீங்க தான் மோனிஷ்க்கு தண்டனை கொடுத்தீங்க. உங்களை பழி வாங்குறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணானா? இல்ல, அவங்க கூட்டாளி 3 பேரை ரிலீஸ் பண்றதுக்காக வந்தானா? அவன் 2 லட்சியத்தோட தான் உள்ள வந்தான். தான் கூட்டாளிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு என்ன பழி வாங்குறதுக்காக வந்தான். அவன் கிட்டத்தட்ட என்ன கொல்ல இருந்தான். ஆனா ரிஷி தான் உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தினாரு. லக்ஷ்மியும் ரொம்ப தைரியத்தை காட்டினாங்க. அப்படின்னா ஓப்ராய் ஃபேமிலி இன்னைக்கு கோர்ட்டை காப்பாத்திட்டாங்கன்றீங்க? ரொம்ப சரியா சொன்னீங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து எந்த விபரீதமும் நடக்காம தடுத்துட்டாங்க. இல்லனா இன்னைக்கு அப்பாவிகள் இறந்திருப்பாங்க. அதனால எங்க சார்பா நான் இந்த ஃபேமிலிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீ வா லக்ஷ்மி, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேம்மா. இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ வாமா. இங்க பாருங்க லக்ஷ்மி, நீங்க ஜெயிலுக்கு வர வேண்டியிருக்கும். சார், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்களே பாத்தீங்கல்ல அவங்க எத்தனை பேரோட உயிரை காப்பாத்தினாங்கன்னு. ஆனா இன்னும் அவங்களை குற்றவாளியாவா பாக்குறீங்க? இது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். நான் என்னுடைய டியூட்டியை தானே பாக்குறேன். ஒரு நிமிஷம் ஜட்ஜ் சார், லக்ஷ்மி எப்படிப்பட்டவன் நீங்களே பாத்தீங்கல்ல, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக அனுமதிக்கிறீங்களா? சட்டப்படி அது முடியாது. ஏன்னா இந்த கேஸோட வேர்டிக்ட் இன்னும் வரல. அடுத்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அது வரைக்கும் லக்ஷ்மி ஜெயில தான் இருந்தாங்க. ஃபைனலி என்னோட பாக்கியம் ஜெயிச்சாச்சு. நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். லக்ஷ்மி தன்னோட சாகசத்துக்காக விடுதலையாவான்னு நினைச்சேன். பட் நோ, கேஸ் இன்னும் நடக்கணும். ஸோ ரிஷி, நீ எனக்கு தான் சொந்தம். மிஸ்டர் ரிஷி, யூ ஆர் ரைட். இன்னைக்கு லக்ஷ்மி ஒரு உண்மையான சிட்டிசனா நடந்துகிட்டாங்க. கோர்ட் தன்னோட டியூட்டியை பார்க்கும். லக்ஷ்மிக்கு தீர்ப்பு இன்னைக்கே கிடைக்கும். கடவுளே, நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது. அண்ணி, ரிஷி ப்ரோ, நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு என்ன ஏன் கேட்டீங்க? நமக்கு டைம் வேணும்ல. என்ன நான் லக்ஷ்மிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு லக்ஷ்மி வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வருவா. Proud of you, Rishi bro. I'm so proud of you. You know what, Rishi bro? நான் என்னைக்காவது ஒரு பொண்ணை லவ் பண்ணா, என்னைக்காவது, ஆனா I'll promise you, நான் எப்படிதான் லவ் பண்ணுவேன். டிட்டோ உங்களை மாதிரியே. என்ன ஏன் அங்க பாக்குறீங்க? ஸ்மைல் பண்ணுங்களேன். ஜோக் பண்ண. கம் ஆன். லக்ஷ்மி வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் சிரிக்கிறதெல்லாம். ஓகே. மாம், மாம், மாம். நான் எங்க இருக்கேன்? அடடா, நான் என்னோட ஹவுஸ்ல இருக்கேன். ஐ மீன்
நான் தப்பிச்சிட்டேனா? நான் சேவ் ஆயிட்டேனா? இல்லனா இன்னைக்கு என்னோட டெட் பாடி தான் இங்க வந்திருக்கும். அப்படின்னா நான் சேவ் ஆயிட்டேன். நான் லைவா இருக்கேன்ல, பாரு, நான் லைவா இருக்கேன். ஐயோ மாம், அது லைவ்ல அலைவ். அதேதான், சேம் டு சேம். ஏய் நேஹா, என்னால திங்கிங் கூட பண்ண முடியல. நான் கோர்ட்டுக்குள்ள செத்துட்டு இருந்தேன். சில நேரம் உயிரோட இருந்தேன். சில நேரம் என் ஃப்ரண்ட்ல இருந்தாரு. சில நேரம் அவர் என்னோட பேக்ல இருந்தாரு. சில நேரம் ரைட்ல வந்தாரு, அப்புறம் லெஃப்ட்ல வந்தாரு. அட கடவுளே, எவ்வளவு ஏன் வீட்ல சாதாரண கத்திய பார்த்தா கூட என்னோட சோல் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஆனா அங்க இவ்வளோ பெரிய லார்ஜான கருப்பு துப்பாக்கிய பார்த்தேன். ஐயோ, சில படங்கள் எல்லாம் காமிப்பாங்களே, அந்த மாதிரி ரியல் கன்ன பார்த்தேன். அது சரி, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. உண்மையிலேயே லக்ஷ்மி தைரியமா செயல்பட்டாளா? உண்மையிலேயே தீவிரவாதிகளோட கண்களை நீங்க கட்டி போட்டீங்களா? நான் என் கையால ஒரு தீவிரவாதியோட ஞாபகப்படுத்துறியா? நான் எல்லாத்தையும் அந்த மெமரி எல்லாம் மறக்கணும்னு பாக்குறேன். ஆனா நீ எல்லாத்தையும் எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துற. சரியான ஆல். ஒண்ணு மட்டும் நீ மறக்கவே கூடாது. நான் டெட்ட ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. டெட் இல்ல, டெத். டெத் யா, சாகும்போதாவது என்னோட ஆங்கிலத்தை திருத்தாதடி. நான் லைவா இருக்கனே, அதுக்காக நீ சந்தோஷப்படு. நான் லைவா இருக்கேன். நான் லைவ். கடவுளே, நான் லைவ். வந்த உடனே ஆரம்பிச்சுட்டாங்க. பட் தேங்க் காட் வந்துட்டாங்களே. பைத்தியமா இருந்தாலும் எனக்கு அம்மா தானே. டிவி ஆன் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நானே தீவிரவாதிகளை பார்த்து அங்க இருந்து பயந்து ஓடுனேன். ஆனா நான் என்னுடைய போன் அங்கேயே விட்டுட்டு போனேன். அதனாலதான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு நிகழ்வையும் நான் உங்க எல்லாருக்கும் சொல்லுவேன். நான் பார்த்ததை நீங்க எல்லாருமே பார்க்கணும். நாங்க மரணத்தை எப்படி ஜெயிச்சோன்னு நீங்களே பாருங்க. தேங்க்யூ so much ஜட்ஜ் சார், இந்த ஹியரிங்கை கண்டினியூ பண்றதுக்காக. நான் சொல்ல வந்த விஷயத்த எதை பாதியில முடிச்சுன்னா அதை முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். ஐ மீன், அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. எஸ் மிஸ்டர் ரிஷி, நீங்க சொல்ல வந்ததை சொல்லலாம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தல ஜட்ஜ் சார், அதாவது எங்க ஹோட்டல் ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருந்தது. அந்த லாஸை கவர் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அப்படி என்ன பண்ணா பிசினஸ்ல ப்ராஃபிட் பண்ண முடியும்னு யோசிச்சோம். ஸோ நானும் என்னோட மொத்த ஷெஃப்ஸும் நாங்க ஒன்னா சேர்ந்து சமைக்கிற பொருட்கள்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். அதோட குவாலிட்டி, குவான்டிட்டி ரெண்டுத்திலுமே நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் சாப்பாட்டுக்கு தேவையான மசாலாலாம் இருக்கும்ல, அதையெல்லாம் நாங்க லோ குவாலிட்டியில ரொம்ப சீப்பா வாங்கணும். எல்லா பொருளையும் அப்படித்தான் வாங்கணும். அதோட நான் எங்க ஹோட்டலோட எல்லா ஸ்டாஃப்ஸையும், ஷெஃப்ஸையும், ஹெட் ஷெஃப்ஸ்ல இருந்து மற்ற ஷெஃப்ஸ் வரைக்கும் நான் இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ஒரு ஆர்டரா கொடுத்தேன். குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அது தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.